செஸ் போர்டில் நம்ம முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாத்துக்கும் நேம் இருக்குது. அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய 64 ஸ்கொயர்ஸுக்கும் நேம் இருக்குது. அது எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான விஷயம் தான், கஷ்டமான விஷயம் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இதுவரையும் கூட இதுக்கு நேம் தெரியாமல் இருக்கலாம். பட் நான் சொல்லி கொடுத்த அடுத்த நிமிஷம் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுப்பீங்க. இந்த செஸ் போர்டுக்கு நேம் வந்து எதை பேஸ் பண்ணி கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் அண்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ், இந்த ஃபைலும் ரேங்கும் நம்ம வச்சு தான் இந்த ஸ்கொயர் நேம் கற்றுக்க போகிறோம். இதை எப்படி கற்றுக்கலான்னு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயருக்கு நேம் கண்டுபிடிக்கலாம். இந்த ஸ்கொயருக்கு நேம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் கீழே இருக்கக்கூடிய லெட்டரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். செகண்ட் ஒன் இந்த நம்பரை எடுத்துக்கணும். அதாவது இந்த லெட்டரையும் நம்பரையும் சேர்த்து சொல்லணும். இப்போ இந்த ஸ்கொயருக்கு வந்து நேம் பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய ஏங்கிறது ஏ ஃபைல், ஒன்றுங்கிறது வந்து ரேங்க்கு, அப்போ A1. இந்த ஸ்கொயருக்கு நேம் நம்ம எப்படி சொல்ல போகிறோம்? இந்த ஏவும் இந்த ஒன்றும் சேர்த்து சொல்ல போகிறோம். அப்போ சேர்த்து சொல்லும்போது A1ங்கிறது கரெக்டான ஸ்கொயர் நேம். ஆனால் நிறைய பேர் பிகினர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக், ஃபஸ்ட்டு நம்பரை சொல்லிவிட்டு செகண்ட் லெட்டரை சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. லெட்டர் ஃபஸ்ட்டு, நம்பர் செகண்ட், A1. அடுத்தது இந்த ஸ்கொயருக்கு A2. இப்போ இந்த ஸ்கொயருக்கு நேம் A3. இது A4, A5, A6, A7, A8. ஈஸியாக இருக்கா? ஓகே. அடுத்தது இந்த ஸ்கொயருக்கு நேம் கண்டுபிடிக்கும் போது கீழே என்ன இருக்குது? B இருக்குது, சைடில் 1 இருக்குது, B1. இப்போ அடுத்தது பாருங்கள், B2, B3, B4, B5, B6, B7, B8. இப்போ சென்டர் ஸ்கொயர்ஸு, இந்த 4 ஸ்கொயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கொயர்ஸ். சென்டர் ஸ்கொயர்ஸ் எதுக்கு முக்கியம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதாவது சென்டர் ஸ்கொயர்ஸில் இருக்கக்கூடிய பீசஸ் எல்லா டைரக்ஷன்லேயும் அட்டாக் பண்ண போகும். அதே மாதிரி எனிமி பீசஸ் அட்டாக்குக்கு வரும்போது இந்த சென்டரில் இருக்கக்கூடிய பீசஸ் சடனாக குயிக்காக வந்து நம்மளுக்கு டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ முடிஞ்ச வரையும் நம்மளோட பீசஸை சென்டரில் வச்சு ப்ளே பண்ணணும். அதே மாதிரி கேமோட ஓப்பனிங்கில் கிங்கை சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. கிங்குங்கிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம், வைரம், இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருளை நம்ம எப்படி சேஃபாக வைப்போமோ அதே மாதிரி கிங்குங்கிறது சேஃபாக உள்ளே தான் இருக்கணும். மற்ற பீசஸ் தான் வெளியில் போய் ஃபைட் பண்ணணும். அதனால் கிங்கை சேஃபாக வச்சுக்கக்கூடியது நம்மளோட கடமை. கேமோட எண்டிங்கில் தான் கிங்கு வெளியில் வரணும். ஆரம்பத்தில் கிங்கு வெளியில் வந்தால் எனிமி ஈஸியாக செக்மேட் பண்ணிடுவாங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்கொயர்ஸ். இந்த சென்டர் ஸ்கொயர்ஸுக்கு நேம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயரோட நேம் பார்க்குறோம். இந்த ஸ்கொயரோட நேம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இதுலேருந்து கீழே என்ன இருக்குது? D இருக்குது. இதுலேருந்து சைடில் வந்து 4 இருக்குது. எஸ். அப்போ இந்த ஸ்கொயர் நேமு D4, D5, E4, E5. இந்த 4 ஸ்கொயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லாருமே வந்து என்னென்னா ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் சென்டர் ஸ்கொயர்ஸ். அடுத்தது இந்த சென்டர் ஸ்கொயர்ஸை சுற்றி இருக்கக்கூடியது பிரைமரி சென்டர் ஸ்கொயர்ஸ். இதுவும் வந்து சென்டர் ஸ்கொயர்ஸ்க்கு அடுத்ததான் ரொம்ப முக்கியமான ஸ்கொயர்ஸ். ஸோ இங்கே நம்ம பீசஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு முடிஞ்ச வரையும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரைட்.